வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். என்னென்னா ஒர்க்கு ஹெவியாக இருக்கனால என்னால் அடுத்தடுத்து வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம ஆல்ரெடி சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், ஆரோ பியூரிஃபையர், சிசிடிவி, மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக்கல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி, கிரைண்டர், டேபிள் ஃபேன், ஸோ இதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம். உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பிசிபி ட்ரைனிங் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து கிளியராக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரி கிளாஸ் எடுக்க போகிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக தான் இருக்கும். அதாவது ஏசி பிசிபி, ஃப்ரிட்ஜ் பிசிபி, வாஷிங் மிஷின் பிசிபி, மைக்ரோவன் பிசிபி, இதுக்கான ட்ரைனிங் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நான் கொடுக்குற ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேசிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது ரெசிஸ்டரு, டயோடு, கெப்பாசிட்டரு, ஆப்டோகப்ளர் இதெல்லாம் இருக்குன்னா அந்த பேசிக் காம்பவுண்ட்ஸை பற்றி எடுத்துகிட்டு டேரெக்டாகவே சர்க்யூட் டயக்ராமுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு சுத்தமாக புரியாமல் போய்டும். ஏன்னா பேசிக் டயக்ராம் வந்து அதுக்கான புரிதல் இருக்கணும் கரெக்டாக. என்னென்னா ஆப்டோகப்ளர் இருக்கும்பாங்க. ஸோ அதுக்கான இங்கே பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் அவுட்புட் வரும், ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்படி சொன்னால் மட்டும் பத்தாது. அதை வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து நம்ம போட்டு அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணும்போது தான் ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றதே புரிஞ்சிக்க முடியாமல் ஸோ நம்ம தியரட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக போய் சர்க்யூட்டை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது புரியுமான்னு கேட்டால் 100% புரியாது. அது வந்து நீங்கள் கடைசியில் 10 பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா 9 பேர் வெளியே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் டிமாண்ட் ஜாஸ்தி. போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ போர்டு பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ½ hour ஒர்க்லேயே நீங்கள் 450 எடுக்க முடியும். ½ hour ஒர்க்கில். ஸோ இப்போ ஒவ்வொரு ஒர்க்கை பொறுத்து ஒரு நாளைக்கு 10 போர்டு வந்து எங்கே போகிறது, 20 போர்டு வந்து எங்கே போகிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்பாட்டை பொறுத்து உங்கள் ஸ்பாட்டில் சுற்றி கடையே இல்லை அப்படின்றப்போ 20 போர்டு வரும், 30 போர்டு வரும். ஸோ ஒவ்வொரு இடத்த பொறுத்து இதில் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் கற்றுக்க வேண்டியது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக தெளிவாக கற்றுக்கணும். நம்ம கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு டயோடு இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு ஆப்டோகப்ளர் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கான சர்க்யூட்டை தனித்தனியாக நம்ம வந்து நீங்களே வந்து மேக் பண்ண போகிறீங்க. ஒரு பிசிபி உங்கள் கையில் கொடுத்துருவேன், எம்டி பிசிபி உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஒரு பார்ட்ஸையும் அதில் போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அவுட்புட்டை கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு ஸோ அதுக்கான புரிதல் எல்லாமே உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ரைனிங்கே போகிறோம். அடுத்த ட்ரைனிங் இதெல்லாம் பேசிக் கம்பெனிஸை பற்றி கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்க்யூட்டை பற்றி எடுக்க போகிறோம். பிசிபியோட சர்க்யூட்டை பற்றி எடுக்க போகிறோம். ஏசி பிசிபி சர்க்யூட் நான் இன்வெர்ட்டராக இருக்கட்டும், ஸோ இன்வெர்ட்டராக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் இன்வெர்ட்டர், நான் இன்வெர்ட்டர், ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்யூட்டை பற்றி கிளியராகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? நாங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணமோ ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறன்றப்போ நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்க இந்த பிசிபியில் என்ன கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைனிங் தான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் ஆல்ரெடி எப்போவுமே ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிசிபியில் என்ன கம்ப்ளைண்ட்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெட் கண்டிஷன், டோட்டலாகவே டெட் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ண வீடியோ எடுக்கலை. ஸோ ஒரு என்ன ஃபால்ட் இருந்ததுன்றது மட்டும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி இந்த டெட் கண்டிஷனில் இருந்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி வந்து போயிருந்தது, இந்த ஐசி போயிருந்தது. ஸோ இந்த கெப்பாசிட்டரும் போயிருந்தது. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஐசியில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டே வரல. ஸோ டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐசி பாருங்கள், சேம் தான். இதோட நம்பர் பாருங்கள், புதுசு இது TNY 266PN. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி நான் ரிமூவ் பண்ண ஐசியும் சேம் தான். கிளியராக தெரியுதான்னு தெரில, ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுறாருங்க. இப்போ தெரியுது நினைக்கிறேன். TNY 266PN இந்த ஐசி தான் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபால்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ரன் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் முன்னாடி நிறைய பேர் ட்ரைனிங் பிசிபி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பிசிபி ட்ரைனிங் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டராக இருக்கட்டும், நான் இன்வெர்ட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி வாஷிங் மிஷினும் சேம் அதே மாதிரி தான். ஸோ மோட்டர் ஒர்க் ஆகுது. அது வீடியோவில் பார்க்க வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த கேமரா கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல, ஸ்லோவாக தான் சுற்றுற மாதிரி இருக்கும். பட் ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுது. ஃபால்ட்டு கிளியர். சார் ரிலேவோட அவுட்புட் இது சாம்சங் போர்டுனால ரிலேவோட அவுட்புட் வரதுக்கே மேக்ஸிமம் 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும்.
அது பரவாயில்ல. நம்ம போர்டு டெட் கண்டிஷனில் இருந்தனால ஸோ அது ஆன் ஆகிடுச்சு இல்லையா? அது ஆன் ஆகிடுச்சுன்னா மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. எப்போ வந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது ஒன்று அதுக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் தான் மட்டும்தான் வரும். ஸோ அந்த அவுட்புட்டுக்கான இதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே கிளியராக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிபி ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலில் கேளுங்க. உங்களுக்கான டீட்டெயில் நான் கொடுக்குறேன்.